முடிவுகளை என்ன பண்ணலாம், செய்யலாம். பாருங்களேன். செழிப்பை பற்றி பல எதிர்மறையான சத்தங்கள் இருக்கிறது. பல எதிர்மறையான சத்தங்கள் என்னெல்லாம்? செழிப்பே கிடையாதுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அது பொருளாதார செழிப்பு கிடையாதுன்றாங்க. பழைய ஏற்பாட்டில் உண்டு, புதிய ஏற்பாட்டில் கிடையாதுன்றாங்க. அப்படியே கொடுப்பாருன்னு சொன்னா வெறும் உண்ணவும் உடுக்கவும் தான் கொடுப்பாரு, அது எல்லா நாளும் கொடுப்பாருன்னா நீ நினைக்காத அப்படின்றாங்க. எல்லோருக்கும் இந்த செழிப்பு வேலை செய்யாது அப்படின்றாங்க. இதெல்லாம் உண்மையா? வேதவசனம் அப்படிதான் சொல்லுதா? பாருங்க, யார் வேணாலும் பேசட்டும், நீங்க வேதவசனத்தை முழுமையாக கவனித்து நீங்கள் கேட்டு பரிசுத்த ஆவியின் உதவியினால் நீங்கள் முடிவுகளை என்ன பண்ணலாம், செய்யலாம். பாருங்களேன். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? இந்த நல்வாழ்வை குறித்து, செழிப்பை குறித்து, வெற்றியை குறித்து, பெருக்கத்தை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறதுன்றதை இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆமென். பாருங்க, எப்படி இந்த ஐஸ்வர்யம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது, அல்லது கர்த்தருடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் செயல்படுத்தும் பொழுது செழிப்பு நிச்சயமாய் உண்டாகிறது அப்படின்றது தான் காரியம். அது எந்த ஊரில் இருந்தாலும், அது எந்த காலகட்டத்தில் இருந்தாலும், அது எந்த சூழலில் பிறந்த மனிதனாக இருந்தாலும் அது அவனுக்கு வேலை செய்யும் என்பதுதான் நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. The book of Joshua chapter 1 verse 8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. நல்லா கவனிங்க. கடவுளுடைய வார்த்தையை ஒரு மனிதன் படிப்பதின் மூலம், கடவுளுடைய வார்த்தையை ஒரு மனிதன் தன் வாயை திறந்து உச்சரிப்பதின் மூலம், that means confessions. ஆமென். அது மாத்திரமல்ல, கடவுளுடைய வார்த்தையை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில செயல்படுத்தி பார்க்கும் பொழுது அதன் விளைவுகள் என்ன? இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். தட் மீன் சக்சஸ். வழிகள் வாய்த்தல்னா என்ன? சக்சஸ். வார்த்தையினுடைய ரிசல்ட் தான் சக்சஸ். அதாவது பாருங்க, வின்னிங் வித் வேர்ட். ஆமென். வார்த்தையினுடைய ரிசல்ட் தான் என்னவா இருக்குது? வெற்றியாய் இருக்கிறது.